ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை என்ன சமையல் பார்க்கலாம். சாம்பார், பருப்பு போட்டு சாம்பார் வச்சேன். அதே பருப்பை எடுத்து கழுவி நான் ஒரு சைடு சாப்பாடு வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இந்த சைடு சரி குக்கரில் வச்சிடலான்னு சொல்லிட்டு தக்காளி மட்டும் பருப்பு கூடயே தக்காளி போடுவேன். அது எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தாங்க, பருப்பு கூட போட்டால் நல்லாயிருக்கும்னு. அதனால் தக்காளி மட்டும் பருப்பு கூட போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து குக்கரில் வச்சு 2 விசில் தான் விடுவேன். 3 விசில் விட்டால் ரொம்ப குழஞ்சிரும்னு சொல்லி 2 விசில் மட்டும் விட்டுவேன். சரி, ஒரு பக்கம் சாப்பாடு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் 2 டம்ளர் 2 பேர் பாப்பா கொஞ்சம் சாப்பிடுவோம். அதனால் குட்டி டம்ளரில் 2 டம்ளர் எடுத்தால் நைட்டு கொஞ்சம் இருக்கும். அது போக சாப்பாடுக்கு அரிசியெல்லாம் எடுத்து கழுவி உள்ள வச்சாச்சு. உல வச்செல்லாம் நான் போட மாட்டேன், சும்மா கழுவி அப்படியே எடுத்து வச்சுருவேன். உல வச்சு போடுற அளவுக்கு பொறுமை இல்லை. அதனால் அப்படி தான் சாப்பாடு வைப்பேன் நான் எப்போவுமே. இந்த பக்கம் சரி பருப்பு 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. அப்புறம் சரி எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் ஜீரகம் மட்டும் போட்டு கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா இது 3யுமே ஒன்றா போட்டு தனித்தனியாக போட்டால் தெறிக்குமா, பாப்பு வளர பக்கத்தில் இருந்தாலும், அதனால தான் மொத்தமாக போட்டு வச்சாச்சு. காய் கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இந்த 4 தான் போட்டேன். 4 போட்டு நான் கொஞ்சம் நேரம் அப்படியே இது பண்ண விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே வீட்டுக்காரர் வந்துட்டாரா, டியூட்டி முடிச்சு வந்தார். அதனால் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள், அப்புறம் சாம்பார் மசாலா ஒரு 3 ஸ்பூன் போட்டேன். கொஞ்சம் உப்பு 3 போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் அது கொஞ்சம் வெந்ததாக தானே பருப்பு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு. இந்த சைடு சாப்பாடும் வெந்துருச்சு. சரி சாப்பாடை வடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் வடித்து எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த காயும் வெந்துருச்சு. சரி பருப்பை தூக்கி கொட்டிடலான்னு பருப்பை எடுத்து சாம்பார் உள்ள காய் வெந்துச்சா, காய் வெந்ததில் உள்ளே போட்டுட்டு 2யும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டாச்சு. அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு பத்தலை கொஞ்சம் போட்டேன், அதை வீடியோ எடுக்க முடியலை. எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி, ஆமாம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து கொஞ்சோண்டு மேலே போட்டு கொதிச்சிருச்சு. அப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் வந்து என் வீட்டுக்காரர் சீவி கொடுத்துட்ருந்தார், அவர் கட் பண்ணி சீவிட்டு இருந்தார். அதனால் சரி அந்த சைடு பீட்ரூட் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரியலுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது ஆஃப் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அப்புறம் பீட்ரூட் பொரியலுக்கு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டு கொஞ்சம் வேறு ஒன்றும் போடலை, கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது மட்டும் தான் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்க விட்டுட்டு அது கொஞ்சம் லைட்டாக வதங்கினோடனேயே பீட்ரூட்டு கொஞ்சம் போட்டாச்சு. பீட்ரூட்டு தூவி அதெல்லாம் சீவி வச்சுருந்த பீட்ரூட்டை போட்டு லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தேன். சரி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிண்டி பொரியல் ரெடி. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை சாப்பாடு என்னன்னு பார்த்தா சாம்பார், பீட்ரூட் பொரியல். அப்புறம் பீட்ரூட் பொரியல் ரெடி, சாப்பாடு, சாம்பார். கேரட் பொரியல் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் 2 பொரியல் சாம்பார் வச்சு முடிஞ்சாச்சு.